எதிர்பார்த்து அடைஞ்ச ஏமாற்றம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா தின்னுட்டு இருக்கு. நான் என்னப்பா பண்றது? அதான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. போறதுன்னா திரும்பி வர மாதிரி இடம் இல்ல. இனி எப்பவுமே திரும்பி வர முடியாத இடத்துக்கு. நீங்க இதை படிச்சுட்டு பதறலாம், அழலாம். ஆனா அது ரொம்ப லேட். இத நீங்க படிக்கும்போது நான் லேட் பிபியா மாறி இருப்பேன். இந்த முடிவு முட்டாள்தனம்னு என்னை எல்லாரும் திட்டலாம். தற்கொலை செய்யறது கோழத்தனம்னு விமர்சனம் பண்ணலாம். ஆனா சாவோட விளிம்புல என் வாழ்வோட கடைசி நொடியில நிக்கிற எனக்கு தெரியும் தற்கொலை பண்றதுக்கு எத்தனை தைரியம் வேணும்னு. தைரியம் இல்லைன்னா இவ்ளோ பெரிய முடிவை நான் எடுத்திருக்க மாட்டேன்பா. ஏன்னா இருக்கிற வாழ்நாள் பூராவும் இந்த வலியோட வாழறத விட ஒரே நிமிஷம் வாழ்வோட உச்சபட்ச வலியை அனுபவிச்சுட்டா அப்புறம் நான் காத்தோட காத்தா கலந்து காணாம போயிடுவேன். அதுக்கப்புறமா யாரு என்ன சொன்னாலும் எனக்கு எதுவுமே தெரிய போறதில்ல. ஆனா ஒண்ணுப்பா, கவிதாக்கும் வினோத்துக்கும் தயவு செஞ்சு இப்படி பண்ணிடாதீங்க. அவங்களையாவது அவங்க விருப்பப்படி வாழ விடுங்க. என்ன மாதிரி சாபத்தோட பிறக்காத அவங்களுக்காவது வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். அம்மாவை நல்லா பாத்துக்கங்கப்பா. ஏன்னா அம்மா தான் 24 மணி நேரமும் பொண்ணு என்ன பண்ணுவா, அவ பாவம்னு எனக்காக யோசிச்சு எனக்காக வாழ்ந்தவங்க. அவங்கள தனியா விட்டுட்டு போறேன்ற வருத்தம் தான் நெஞ்சு அடைக்குது. சாரிம்மா. என் பொண்ணுன்னு வாய்க்கு வாய் சொல்லுவியே, இனிமே இந்த பொண்ணு இல்லம்மா. ஜாதகம் ஜோஷியோன்னு ஏதேதோ காரணம் வச்சு என்ன அடைய முடிவு செஞ்ச அந்த கிழவ என்ன தொடுறதுக்குள்ள உயிர் இல்லாத இந்த உடம்பு நெருப்பு தொற்றுக்கும். காசு கொடுத்தா எதை வேணாலும் வாங்கிட முடியுங்கிற அந்த ஆளோட இருமாப்பு. அவன் கூடவே சுத்திக்கிட்டு அந்த ஆளு வீசி எறிகிற பணக்கிட்ட பொறுக்கிட்டு தெரியற ஜோசியர் மாதிரி ஆளுங்களுக்கு இப்பவாது அறிவு வரட்டும். அப்போதான் ஜோசியம் ஜாதகம்னு போய் சொல்லிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காம இருப்பாங்க. யாரு வேணாலும் எது வேணாலும் செய்யட்டும்பா. ஆனா மனிதாபிமானம் இல்லாம செய்யற எந்த தொழிலா இருந்தாலும் அது வேஸ்ட். நான் நிறைய எழுதுறேன்ல, அது எனக்கே தெரியுது. எனக்கு விதியால நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை முழுசுக்கும் சேர்த்துதான் நான் இதை எழுதுறேன். என் சாவுக்கு அப்புறமாவது இப்படி ஒரு அநியாயம் நடக்காம இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மறுபடியும் ஒரு தடவை மனப்பூர்வமா உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது நானா மனப்பூர்வமா எடுத்த முடிவு. இந்த முடிவுக்கு யாரும் காரணம் இல்லை. இப்படிக்கு பாப்பா
ஒண்ணு அத்தை, உங்களுக்கே தெரியும் பொண்ணு பிறந்ததுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு. நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க எங்கேயோ இருந்து அவளுக்காக கடவுளை வேண்டதுனால தான் ஒரு நல்லது நடக்குதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சத்தியமா இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. பொண்ணு ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டா. அவளை இந்த கல்யாண பிரச்சனையில இருந்து நீங்க தான் காப்பாத்தணும். உங்க பையன் மனச நீங்க தான் மாத்தணும். அவர் இந்த கல்யாணத்துக்கு ஆதரவா பேசுறது தான் என் மனசே பதறுது. ஒரு மருமகளா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எத்தனையோ சுக துக்கங்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஆனா பட்ட எல்லா கஷ்டமும் இப்போ பிள்ளைங்க வளர்ந்து நிக்கிறத பார்க்கும்போது பறந்து போன மாதிரி தோணுது. தயவு செஞ்சு உங்க புள்ள மனசை நீங்க தான் மாத்தணும். இந்த கல்யாண பிரச்சனையில இருந்து பொண்ணை நீங்க தான் மீட்டு எடுக்கணும். அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேலாவது அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அத்தை. ஏதாவது தப்பா நடந்து இது மட்டும் கல்யாணம் வரைக்கும் போச்சுன்னா என் உசுரை கொடுத்து அது தடுத்து நிறுத்துவேன். வேலாயுதத்து கல்யாணம் பண்ணிட்டு அவ அழுது தவிக்கிறத விட என்ன இழந்து அவ அனாதையாகி தவிக்கட்டும். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படி பண்ணிட்டியா தாயே? உன்னோட விருப்பத்துக்கு மாறான எதுவுமே செஞ்சது இல்லையாமா? ஐயோ பொண்ணு, என்னை விட்டு போயிட்டேடி. அக்கா, ஐயோ பொண்ணு, ஐயோ பொண்ணு போயிட்டேடி. அக்கா, சாவ
நானே என் கண்ணால பார்த்து உணர்ந்துட்டேன். அந்த ஆளை கட்டிக்கிட்டு வாழ்நாள் பூராவும் செத்து செத்து பொழைக்கிறதுக்கு இது எவ்வளவோ தேவையில்ல. அம்மா எனக்காக தினமும் அழுதுகிட்டு இருக்காங்க. அதை இனிமே தொடர வேண்டாம். நான் மட்டும் செத்துட்டா அம்மா எனக்காக ஒரே ஒரு தடவை அழுது முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல மறந்துட்டு கவிதாவையும் வினோத்தையும் பாத்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கண்டிப்பா நான் எடுத்ததுதான் நல்ல முடிவு. என் முடிவை தேடிக்க எடுத்த முடிவுதான் அது. ஏமா, யாருமா நீ தனியா வந்திருக்க? இங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க வரக்கூடாதுமா. காத்துக்கரு படிச்சிரும். முதல்ல கிளம்புமா. நானே கருப்பு தான். என்னை எந்த கருப்பும் அடிக்காது. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். கிளம்புமா. சுடுகாட்டுல வந்து கதை சொல். எல்லாம் அமைதியா படிங்க. சார் சார் ஹெட் மாஸ்டர் சார் சார் எக்ஸாம் வேற நெருங்கிட்டு இருக்குது. பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. சார் சாரி சார், நான் பார்த்துக்கிறேன். ம் ஹலோ, யாரு? இனிமே உங்க ஐயா சொன்னாருன்னு என்ன ஃபாலோ பண்றது சுத்தம் வேஸ்ட். கூடிய சீக்கிரத்துல நீங்க மட்டும் இல்ல, உங்க ஐயாவும் உணர்வாரு. ரமேஷ் இதை பத்தி ஏதாவது கேட்டானா? சச்சா, தம்பி ரொம்ப டீசென்டியா, ஒரு வார்த்தை கூட பேசலையா? ஓஹோ, அவன் டீசென்ட்னா நான் இன்டீசென்ட்டா? என்னங்க, உங்களை போய் நான் அப்படிலாம் சொல்லுவேனா? அதுவும் இத்தனை நாள் பழகிட்டு என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? ரொம்ப நாளா கூட இருக்கிறவன் தாயா
டார்ச்சரை அனுபவிச்சு எப்படா இவனை காலி பண்ணலான்னு வெறியோட இருப்பான். அதனால தான் கேட்டேன், தப்பா நினைச்சுக்காத. இதுக்கு முன்னாடி சொன்னதே பரவாயில்லைங்கய்யா. வக்கீல் பாலு கூப்பிடுறான் ஐயா. இவன் என்ன குண்டு தூக்கி போட போறான்னு தெரியலையே. வர வர ஃபோன் அடிச்சாலே பயமா இருக்கியா. ஹலோ, சொல்லுங்க வக்கீல் சார். வேலாயுதம் சாருங்களா? நான் வேலாயுதம் தான் பேசுறேன். சார் நீங்க ஜெயிச்சிட்டீங்க சார். நம்ம நிலத்து கேஸ் உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பாயிருக்கு. என்ன சொல்றீங்க? உண்மையாமா சொல்றீங்க? ஆமா சார். என்னால நம்பவே முடியல. உண்மையிலேயே நல்ல விஷயம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நேர்ல மீட் பண்ணலாம் சார். ஓகே ஓகே. யோ ஜோசியரே, 15 வருஷமா நடந்த கேஸ்யா. நம்ம நிலத்தையும் சேர்த்து உரிமை கொண்டாடி அந்த பால்ராஜ் போட்ட கேஸ் இது. கடைசியா வக்கீல பார்க்கும்போது கூட அந்த நிலத்தையே மறந்துடுங்கன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு வீக்கியா நம்ம சைடு. நம்ம வாங்கும்போது நமக்கு வித்த பார்ட்டி வில்லங்க பத்திரத்துல ஏகப்பட்ட குளறுபடி இருக்கிறதா சொன்னாரியா. இன்னைக்கு காலையில நம்ம சைடு தீர்ப்பாயிடுச்சா. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. 1 கிலோ சர்க்கரையை ஒன்னா சாப்பிட்ட மாதிரி மனசுக்குள்ள தித்திப்பா இருக்கியா. இப்ப தெரியுதுங்களா என்ன பத்தி? யோ, கேஸ்ல ஜெயிச்சதுக்கும் உனக்கும் என்னையா சம்பந்தம்? நீ என்ன புதுசா கேஸ் கட்டுக்கும் ஜாதக கட்டுக்கும் முடிச்சு போடுற? அப்படி இல்லைங்க. நேத்து பிரச்சனை நடந்தாலும் கிட்டத்தட்ட கல்யாணம் நடக்கிற மாதிரி தானே பேசி முடிச்சுட்டு வந்திருக்கோம். அது பேசுற நேரம் எப்பவோ இழுத்துக்கிட்டு இருந்த கேஸ் எல்லாம் தானா ஜெயிக்குது. இதத்தான் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. தொட்டதெல்லாம் பொண்ணா மாறிடும். தொட்டதெல்லாம் பொண்ணா மாதிரி நான் என்னையா பண்றது? அந்த பிபி பொண்ணுக்கு என்ன எந்த அளவு பிடிக்கும் தெரியலையே. இருந்தாலும் உங்களுக்கு இந்த குசும்பு ஜாஸ்திங்க. கல்யாணம் பேசின நாள்ல இருந்து இளம ரொம்ப திரும்பிடுச்சு. இளமை திரும்புறது முக்கியம் இல்ல, அந்த பொண்ணு மனசு என் பக்கம் திரும்பணும். சூப்பருங்க. நான் வேணா இந்த டயலாக எழுதி வச்சு சினிமா டைரக்டர் கிட்ட கொடுத்து விட்டுறேன். ஓகே. சரிங்க. ரொம்ப டிமாண்ட் இருக்கு சார். சீக்கிரம் அனுப்பிச்சு வைங்க. என்னம்மா, என்ன வேணும்? அந்த பூச்சி மருந்து. சின்ன பிள்ளைகளாம் கொடுக்கறது இல்லம்மா. இது என்ன கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலா? வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட்டுவாங்க. சாவு கூட என்னை நெருங்க விடாம என்னை ஏமாத்தி விளையாட்டு காட்டுது. ஏமா கொஞ்சம் நில்லுமா. நீ நம்ம ஆறுசாமி வாத்தியார் பொண்ணு தானம்மா? ஆமாங்க. நீங்க யாரு? சார் எனக்கு நல்லா தெரியுமா. வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கேன். அப்பா வாங்கிட்டு வர சொன்னாராமா? ஆமாங்க. ஆனால் நம்ம தெரிஞ்சவரோட பொண்ணு தாங்க. பயப்படாமல் கொடுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா. பசங்க பிள்ளை ஏதாவது பண்ணிக்குதுங்க. பின்னாடி நம்ம கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியதாக இருக்குது. எந்த வயசில் எதை பண்ணமோ அதை பண்ணுறது இல்லை. அதை விட்டுட்டு எந்த நேரமும் ஃபோனை நோண்டிட்டு இருந்துட்டு காதல் கத்திரிக்காய் நனைஞ்சு கடைசியில் நம்ம கடையை தேடி வந்துடுதுங்க. அண்ணா கொடுங்கண்ணே. 100 ரூபா கொடுமா. பாப்பா ரொம்ப விஷம். கையில் பட்டா சோப் போட்டு கழுவிடணும். வீட்டில் சின்ன பசங்க இருந்தா அவங்களுக்கு எட்டாவது தூரத்தில் வைக்கணும். புரியுதா? அவங்க வீட்டில் சின்ன பசங்களாம் யாரும் இல்லைங்கண்ணா. அப்பாவை நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுமா. சரிங்க.
ஊர்ல நீ எந்த மூலையில போய் ஒளிஞ்சாலும் சரி, நம்மளால தேடி கண்டுபிடிச்சு கொன்னுட்டு தான் அந்த ஆளு மறுவாளை பாப்பான். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாரதி. என் பேரு பாரதி. என்னடா இந்த குள்ளனுக்கு தேசிய கவியோட பேர் நீங்க யோசிக்கிறீங்களா? இந்த பேர் எனக்கு வச்சது வேற யாரும் இல்லை, நானே தான். அந்த மகாகவியோட பேரை இந்த குள்ள ஏன் வச்சுக்கிட்டான்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோட இந்த உலகத்தையே மாத்திர தாகத்தோட தான் எனக்கு நானே இந்த பேரை வச்சுக்கிட்டேன். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு மகாகவியோட கேள்விய எனக்கு நானே கேட்டுக்கிட்டதோட விளைவுதான் இந்த பேரு. இந்த குள்ளமான மனுஷன் பெரிய விஷயத்த பேசக்கூடாதே என்ன? பேசுப்பா, பேசு, தாராளமா பேசு. நாட்டுல இவன் ஒன்னும் பேசிக்கிட்டு இருக்கான், பாரதின்னு பேர் வச்சிருக்க, நீ பேசக்கூடாதா? பேசு. எத்தனையோ பேர் என்னை கேலியும் கிண்டலும் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதையுமே கவலைப்படாமல் தாண்டி போயிடுவேன். ஏன்னா என் குள்ளமான உருவம்னா எனக்கு சோறு போடுது. என்னை பார்த்து ஆனந்தமாக கண்ணீர் வர ஒவ்வொருத்தரும் சிரிக்கும்போது இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப உயரமானவேன்னு பெருமையாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுவேன். அந்த அண்ணன் உண்மையிலே உருவத்தில் மட்டும்தான் கொள்ளும், ஆனால் மனசில் ரொம்ப உயரம். நானும் அவரை மாதிரி ஆகணும்னு ஆசையாக இருக்க கலை. குள்ளமா இருக்கிறதால நான் சந்தோஷமா இருக்கேன்னு அன்னைக்கு அந்த பஃபன் அண்ணன் சொன்னாரு. ஆனா இவர் முகத்துல இருக்க துக்கம் இங்க எல்லாரையும் சங்கடப்படுத்துதே. என்னதான் சொல்ல வர்றாருன்னு பாப்போம். என் அப்பா அம்மா 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா திருப்பூர்ல பனியன் கம்பெனி தொழிலாளி, அதனால கைக்கு நிறைய காசு வரும்.
திருப்பூர் மாதிரி டாலர்ல சம்பாதிக்கிறவங்க இருக்கிற ஊர்ல காசுக்கு குறைவா என்ன? கையில புரண்ட காசு அவரை சீக்கிரமா குடிப்பழக்கத்துக்கு தள்ளுச்சு. எங்க அம்மா ஆரம்பத்துல எதிர்த்து பார்த்திருக்காங்க. ஆனா எங்க அப்பா எங்க அம்மாவை ரொம்ப வினோதமா கையாண்டிருக்காரு. தினமும் பேசி குடிச்சுப்பாரு நல்லா இருக்கும்னு பொய்யா பேசி எங்க அம்மாவுக்கும் அந்த குடிப்பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டுட்டாரு. ஆரம்பத்துல 2 பேருமா கூட்டு சேர்ந்து பகலும் நைட்டுன்னு பார்க்காம குடிச்சு பழக்கமாயிடுச்சு. எப்ப எங்க அப்பா குடிச்சிட்டு வந்தாலும் ஏன் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு ஆரம்பத்துல கேட்ட எங்க அம்மா இப்ப ஏன் கம்மியா வாங்கிட்டு வந்தீங்க, இது பத்தல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ரொம்ப மோசமா போச்சு. அப்பதான் எங்க அம்மா வயித்துல நான் இந்த பாவி உதிச்சேன். வயிற்றுல குழந்தை இருந்தா எல்லாரும் வீட்லயும் வசதி இல்லைன்னா கூட பாதாம் பிஸ்தான் குங்குமப்பூன்னு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா எங்க அப்பா குடிக்க வாங்கி கொடுத்தாரு, அதுவும் அளவே இல்லாம. எங்க அப்பா குடிமயக்கத்தில் இருக்கும்போது எங்க அப்பா சட்டையில காசு எடுத்துட்டு போய் கடையை தேடி தேடி குடிச்சிருக்காங்க. நான் இத்தனையும் தாண்டி பிறந்தேன். பிறந்த உடனே டாக்டர் சொல்லியிருக்காங்க, அம்மாவோட குடிப்பழக்கம் குழந்தைய பாதிச்சிருக்கு, அதனால குழந்தை குள்ளமா தான் பிறக்குன்ட்டாங்களாம். ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற நிலைமையில அவங்க 2 பேரும் இல்லை. கதற கதற என்ன ஒரு கையில தூக்கிக்கிட்டு இன்னொரு கையில பாட்டிலுங்கையமா 2 பேரும் திரிஞ்சிருக்காங்க. நான் பிறந்து 1 வருஷத்துல எங்க அப்பா கல்லீரல் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாரு. ஐயோ, மனுஷ உடம்போட அற்புதம் தாங்க கல்லீரல். அதனாலதான் கல்லீரல் விழாது, விழுந்தா எழாதுன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா இறந்து கிடந்தத உணர முடியாத எங்க அம்மா போதையில குப்புற உளுந்து கிடந்தாங்க. அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவங்கள பார்க்க யாருமே வரல. அதுக்கு குடியும் ஒரு காரணம். எங்க அப்பாவுக்கு அனாதை கொல்லி தான் கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் நான் வளர்ந்தேன். உயரத்தில் இல்ல, வயசுல. ஆனா இடைப்பட்ட காலத்துல எங்க அம்மா உயிரை குடி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டே இருந்துச்சு. யாரோ எவரோ பார்த்து பரிதாபப்பட்டு போதை மறுவாழ்வு மையத்துல சேர்த்து விட்டாங்க. ஆனா அந்த மகராசி எங்க அம்மா தப்பிச்சு வந்துட்டா. கையில காசு இல்லாம ஒரு வாய் சோத்துக்கே கஷ்டம். இதுல இந்த பாலா போன சாராயத்தை எப்படி வாங்குறது? குடிக்கிறதுக்காக எங்க அம்மா எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருந்தா. குடி ஞாபகம் வந்துட்டா எங்க அம்மா நாடி நரம்பெல்லாம் நடுங்கும். அந்த கர்மத்தை குடிச்சாதான் சாதாரண நிலைமைக்கே வருவாங்க. எங்க அம்மா தவிக்கிற தவிப்பை பார்த்து நான் ஒரு மதுக்கடையில பார்ல வேலைக்கு சேர்ந்தேன். கஸ்டமர் மீதி வைக்கிறது, என் சம்பளத்துல வர்ற காசுல எங்க அம்மாவுக்கு நானே என் கையால அந்த விஷத்தை வாங்கி கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமா உருக்குலைஞ்சு எங்க அம்மா சுயநலம கூட இல்லாம இந்த உலகத்தை விட்டே கிளம்பிட்டாங்க. அவ போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னு யோசிச்சேன். பாக்குறவன் பூரா குள்ளா குள்ளான்னு கூப்பிட்டு கேவலப்படுத்துறாங்க. இனிமே இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமான்னு யோசிச்சேன். தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட முடிவெடுத்தேன். ஒரு உத்வேகத்துல தூக்க மாத்திரையை வாங்கி சாக நின்ன அந்த கடைசி நிமிஷத்துலதான் எங்கேயோ எப்பவோ படிச்ச அந்த பாரதியாரோட கவிதை வரிகள் தான் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் கையில வச்சிருந்த மருந்து பேப்பர்லயும் அந்த கவிதை வரிகள் தான் இருந்துச்சு. அந்த வரிகள் என்னன்னா, வாழ்ந்து என்ன கிடக்கிறது, செத்து பார்ப்போமே, செத்து என்ன கிடக்கிறது, வாழ்ந்து பார்ப்போமே. அதுல இருந்த ஒவ்வொரு வரியும் என் மனசை மாத்துச்சு. நான் அந்த நிமிஷத்துல செத்து போயிருந்தா என்னால துடைக்க முடியாத அசிங்கத்தோட குடிகார அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிறந்த பையனா செத்து இருப்பேன். என் சாவை நானே அசிங்கப்படுத்த விரும்பல. சுத்தியும் பார்த்தேன். எங்க அம்மா அப்பா சாவுக்கு காரணமா இருந்த, நான் குள்ளமா பிறக்க காரணமா இருந்த அந்த மது அரக்கை என்ன பார்த்து சிரிச்சான்.
காலேஜ், ஸ்கூலு எல்லா இடத்துலயும் இந்த விஷயம் தப்பில்லைன்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடுச்சு. இதுல ஊறி ஊறி அடுத்த தலைமுறையே காணாம போறதுக்குள்ள என்னால முடிஞ்ச சில பேரை இதுல இருந்து மீட்டெடுக்கணும்னு தோணுச்சு. கடவுள் கொடுத்த உயிரை எதுக்காக அழிக்கணும்? அதுவும் என்ன கேலி பேசுற எவனுக்காகவோ ஏன் அழிக்கணும்னு யோசிச்சேன். உங்களுக்கு ஒரு தத்துவத்தை சொல்றேன். பார்ல ஒரு பேப்பர்ல படிச்சேன். நீ பிறக்கும் போது நீ அழ, பிறர் சிரிக்க பிறக்க வேண்டும். நீ இறக்கும் போது நீ சிரிக்க, பிறர் அழ நீ இறக்க வேண்டும். என் வாழ்க்கை என் கையில தான் இருக்குன்னு தோணுனதும் மது பழக்கத்துக்கு எதிராக நான் பயணம் ஆரம்பிச்சேன். நான் இப்போ இந்த சைக்கிள்ல மதுவுக்கு எதிராக தமிழ்நாடு பூரா சுத்தி சுத்தி வர்றேன். என் உயிர் போகும்போது மதுவுக்கு எதிராக பேசும்போதுதான் போகும். அப்ப கூட என்ன தாங்குற கைகள் மதுவுக்கு அடிமையாகாத கைகளா இருக்கணும். தயவு செஞ்சு யாருமே குடிக்காதீங்க. உங்களை நம்பி உங்க வீடு மட்டும் இல்ல, இந்த நாடே இருக்குது. இந்த பூமி தாய் வேகமா வறண்டுகிட்டே வர்றா. சோறு போடுற விவசாயிகள் ரோட்ல அலையிறாங்க. எதை பத்தியுமே கவலைப்படாம ஓட்டுக்கு கை நீட்டுற அசிங்கமான வாழ்க்கை ஏன் வாழணும்? நம்ம கண்ணை மறைக்கிற குடிய விட்டா மறைஞ்சு நிக்கிற எல்லா தப்பும் தெரியும். தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க. தம்பி, உன் பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் இந்த நொடியில இருந்து சாகர வரைக்கும் நான் குடிக்கவே மாட்டேன் தம்பி. ஸ்கூல்ல நான் பார்த்த கொல்ல அண்ணன் எப்படி சந்தோஷமா வாழறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. இப்ப பாரதி அண்ணன் நம்ம சாவு எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. என் சாவுலயும் ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த வேலாயுதம் மாதிரி ஒரு ஆளுக்கு பயந்து நான் எதுக்கு சாகணும்? என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணி அவங்க சிரிக்கிற சந்தோஷத்தை பார்த்து அனுபவிக்கணும். இந்த உலகத்துல இயற்கை கொடுக்கிற கடைசி நொடி வரைக்கும் நான் ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சு செத்து போகணும். என்னை கிண்டலும் கேலியும் செஞ்சவங்க முன்னால நான் பெருசா வாழ்ந்து காட்டணும். நான் இப்ப சாக மாட்டேன், கண்டிப்பா சாக மாட்டேன். அண்ணே, நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. போவோம் சார், உள்ள போங்க. என்ன பண்ணலாம் இப்போ? ஐயா போன போடு. ஃபோன் பண்ணுவா? ஆமா போன போடு. எவ்வளோ தைரியம் இருக்கா? ஐயோ ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆகும். ஐயா, கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறிட்டேங்கய்யா.
கோயம்புத்தூர் பஸ்ல ஏறிட்டாளா? யாரோட வண்டிடாது? அந்த வண்டி வந்து நம்ம பொள்ளாச்சிக்காரரோட வண்டிங்க. அந்த பொள்ளாச்சிக்காரங்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. இன்னும் 2 நிமிஷத்துல அந்த பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்கலனா அடுத்த 5 நிமிஷத்துல பஸ் பஸ்பம் ஆயிடும் சொல்லு. சரிங்கய்யா. காந்திபுரம் வருஷம் தானே? ஆமா. லக்கேஜ் ஏதாவது இருக்கா? இல்ல. சரிதா. ஹலோ சார், சொல்லுங்க சார். யோ வாத்தியார, பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏன் வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு இப்ப ஊரை விட்டு அனுப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. நான் சரியாதான் சொல்றேன். உன் பொண்ணு இப்ப பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல கோயம்புத்தூர் பஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. உடனே அவளை பஸ் விட்டு இறங்கி வீட்டுக்கு போ சொல்லு. என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச நீ உன் பொண்ணதான் ஊரை விட்டு அனுப்புவ. நான் உன் குடும்பத்தையே உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன். அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. நான் உங்ககிட்ட பேசுறேன் சார். பேசு. சரி சார், இப்பவே பேசுறேன் சார். உடனே பேசு. சரி சார். யோ ஜோசியர, இன்ஸ்பெக்டருக்கு போன போடு. எட்டி பார்க்க கூடாது. இப்பதானே உன்கிட்ட சொன்னேன். சார், கணபதி வந்தா சொல்லுங்க. சரி சார், வரும்போது சொல்றேன். அம்மா, டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். யாருமா டிக்கெட் எடுக்கணும்? டிக்கெட் டிக்கெட். ஹலோ பாப்பா. அப்பா, நீ பஸ்ல உட்கார்ந்திருக்க. பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. புரியுது பாப்பா. உனக்கு இந்த கல்யாணம் வேணாம் தானே நினைக்கிறேன், அதானே? ஆனா உன் தம்பி தங்கச்சி எல்லாரையும் கொன்னுடுவேன்னு மிரட்டாம்மா. ஐயோ, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. அப்பா,
எடுத்தாச்சா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். டிக்கெட் நான் இறங்கி வரேன். தயவு செஞ்சு என்னை ஏன் போக்குல விடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. சரி பாப்பா, எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல பேசிக்கலாம். நீ முதல்ல வீட்டுக்கு வந்து சேருமா. சரி சரி பாப்பா, வச்சிருமா. மா என்னம்மா, யாரா உன்னை மிரட்டுறாங்களா? சொல்லுமா, யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. உனக்கு என்னை பத்தி தெரியாது. நான் காரி துப்புனாலே நெஞ்சில ஓட்ட விழுந்துரும், வாயில புல்லட் இருக்கு. சொல்லுமா, தைரியமா சொல்லு, பயப்படாத, பாத்துக்கலாம். டீ 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 சூடான டீ. டீ சாப்பிடுறீங்களா சார்? சார் டீ சார். டீ டீ டீ. நேரங்கால தெரியாத இது வேற. ஹலோ, ஏய் இன்ஸ்பெக்டர் செல்லப்பாண்டி பேசுறேன். ஐயா, யார் விஷயம் தெரியுமா? அது வேலாயுத விஷயம். என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? அந்த பொண்ணு மட்டும் உன் பஸ்ல வந்தது அவ்வளவுதான். ஒண்ணு தொலைச்சு பிடிக்கும், தொலைச்சு இறக்கடா. சரிங்க சரிங்க. இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? இருக்கிறீங்க மா. மா உண்டதாம்மா, தயவுசெய்து இறங்கிடுமா. நீ வீட்டுக்கு போறதாம்மா நல்லது. வீட்டுக்கு போமா. வேலாயுத ஐயா பத்தி உனக்கு தெரியாது. மா சொன்னா கேளுமா, பஸ்ல சின்ன பசங்க எல்லாரும் இருக்காங்கம்மா. மொத்த பெரிய பஸ்ஸோட கொளுத்திடுவாங்கம்மா. இறங்குமா ப்ளீஸ், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், போயிருமா. சொன்னா கேளுமா. தண்ணி பேக்கெட் தண்ணி பேக்கெட் தண்ணி பேக்கெட் தண்ணி பேக்கெட் தண்ணி பேக்கெட் வாட்டர் வா. இந்த வரணும். சரி ஓகே, வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனி என்ன பண்ண போற? அப்பா அம்மா கவிதா வினோத்துக்கு என்னால ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. முட்டாள்தனமா பேசாத. அதுக்கு பயந்து நீ உன் வாழ்நாள் முழுக்க உயிரோட சாக போறியா? பொடி, கையில காசு இருக்குங்கிற திமிர்ல எதை வேணாலும் பண்ணலாம், யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும்னு திமிர்ல இருக்கான அந்த ஆளு. அதுக்கேத்த மாதிரி நீயும் பயந்து அந்த ஆளுக்கு உடந்தையாக போறியா? இது நல்லா இல்ல பிபி. ஆனா இந்த விஷயத்த அப்பா என்கிட்ட சொல்லாம மறைச்சத பார்த்தா அது என்ன விஷயம்னு எனக்கு புரியல வாணி. இதோ பாரு, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த விஷயத்துல உங்க அப்பா நடந்துக்கிட்ட விதம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல, ரொம்ப தப்பு. உன்னை கட்டிக்க எந்த மாப்பிளையும் வரலனா உங்க அப்பா உன்னை கிழவனுக்கு வித்துருவாரா? இதே அந்த ஆள் கிட்ட காசு பணம் இல்லைன்னா கட்டி கொடுப்பாரா? என்ன வாணி இப்படி பேசுற? ஆமா பிபி, நிஜம் சில நேரத்துல கசக்கதான் செய்யும். இப்ப நீ பாத்துக்க வேண்டியது உன்னதான். உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. ஒருவேளை நீ தப்பான முடிவு எடுத்திருந்தா நாங்க உன்னை இழந்திருப்போண்டி. நல்ல வேலை அந்த அண்ணா உன்னை காப்பாத்தி பொண்ணையும் கட்டிக்கிட்டாரு. இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றடி? இதோ பாரு, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறேன்னு மட்டும் தப்பா புரிஞ்சுக்காத. ஆனா ஒரு விஷயம், நீ உன் மனசு சொல்றத கேட்டு என்ன முடிவெடுக்கிறியோ அதுவே உன் முடிவா இருக்கட்டும். இந்த அப்பா சொன்னாரு ஆட்டுக்குட்டி சொல்லுச்சுன்னு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. என்ன விட உன் அப்பா அம்மா உன் தம்பி தங்கச்சி இது எல்லாத்தையும் விட உன் வாழ்க்கை தான் உனக்கு பெருசு. நீ அழுத வரைக்கும் போதும். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதான் என்னோட ஆசை. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ ஒரு முடிவெடு. உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய், அதான் உனக்கு நல்லது. என்ன பொறுத்த வரைக்கும் உன் அப்பா உன்னை வித்து அவர் இழந்த சொத்தை மீட்கணும்னு நினைச்சா அது ரொம்ப ரொம்ப தப்பு பிபி. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்க விளையாடுறதுக்கு நாம என்ன பொம்மையா? நம்மளுக்கும் மனசு இருக்கு.
ஏய் பிபி, சாரிடி, நான் திடீர்னு ஊருக்கு போயிட்டேன். ஆமா, அந்த மேக்கப் மேன் கிட்ட சினிமா மேக்கப் போட்டுக்கிட்டியா? என்னாச்சுடி, மாப்பிள்ள உன்னை பாத்துட்டாரா? என்னடி உன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சுன்னு சொல்லுப்ல. என்ன பிபி, அந்த ஆள் வந்து உன்னை பார்க்கவா இப்படி மாஞ்சு மாஞ்சு மேக்கப் போட்டுக்கிட்ட? ச்சே. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கலை. நீ எல்லாம் எப்படி மாப்பிள்ளைய பார்க்காமயே ஒத்துக்கிட்ட? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடி செய்யறது? நம்ம விருப்பத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லாதப்போ யாருக்கிட்ட போய் என்னடி பேசுறது? உனக்கு இப்படி நடந்திருந்தா என்ன பண்ணிருப்ப கலை? நான் பிறந்ததுல இருந்து எந்த வசதியுமே அனுபவிச்சதில்ல. உனக்கு செஞ்ச அளவுக்கு கூட என் அப்பா அம்மா எனக்கு செய்யலடி. இப்ப நான் கடை வச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னு தெரியுமா? வறுமைதான். நம்ம கூட பாரதி படிச்சிருக்கோம் தெரியுமா? கொடியது கொடியது இளமையில் வறுமை கொடியதுன்னு. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா, அதுவும் தேடி வந்திருந்தா, ஒருவேளை நானே சம்மதிச்சாலும் சம்மதிச்சிருப்பேன். என்னடி லூசு மாதிரி பேசுற? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாப்பிளையும் தாண்டி எந்த கவலையும் இல்லாம ரொம்ப வசதியா காரு பங்களான்னு வாழ போற வாழ்க்கை தாண்டி என் கண்ணு முன்னாடி தெரியுது. அந்த ஆளு இதோட நிறுத்தல. அவங்க ஆளுங்களை அனுப்பி நான் எங்க போறேன் வரேன்னு கண்காணிக்கிறாங்க. என் கையில செல்போன் வர கொடுத்து வேவ் பாக்குறாங்க. போனா எங்க காட்டு? சூப்பரா இருக்குடி. நம்பர் கூட, நான் என் கடையில இருந்து போன் பண்றேன். எனக்கு மட்டும் இப்படி நடந்திருந்தா கண்காணிக்க கூட வர ஆளுங்கள பாடி கடை நினைச்சுக்குவேன். போனு எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்ச வசதின்னு நினைச்சுப்பேன். இப்ப நான் வந்து உன்னை பார்த்து புலம்புனதெல்லாம் வேஸ்ட்னு நினைச்சுக்கிறேன். கிளம்புறேன். ஏய் நில்லு. நான் ஏன் இடத்துல இருந்து பாக்குறேன், அது உனக்கு சரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சரி, நான் கிளம்புறேன். ஏம்மா இப்படி பாக்குற? நான் தான்மா. உன்னை பார்த்த பிறகு தாண்டி மனசுக்கு நிம்மதியே வருது. சாப்பிட்டியா? இல்லம்மா. வா, அம்மா ஊட்டி விடு. உட்காரு. நீ சாப்பிட்டியாம்மா? சொல்லுமா, நீ சாப்பிட்டியா? நெஞ்சே வெடிச்சு போற அளவுக்கு உங்க அப்பா பேசின அப்புறம் எப்படி பொண்ணு சோறு இறங்கும்? ஆரம்பத்துல தெரியாம இருந்தாலும் விஷயம் தெரிஞ்ச அப்புறம் உங்க அப்பா பேசின பேச்சு இருக்கு பாரு, என் மனசே ஆறல. அம்மா, அது கூட பரவாயில்ல பொண்ணு. நீ கிளம்பி போன அப்புறம் மறுபடியும் தான் செஞ்சதெல்லாம்
நியாயன்ற அளவுக்கு பேசினாரு பாரு. அப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பொண்ணு. அப்பானால என்ன கல்யாணம் பண்றது அப்பாவுக்கு முழு சம்மதம் அம்மா. அப்பா ஏம்மா அப்படி சொல்றாரு? என்ன பார்த்தா அவருக்கு பாவமாவே தெரியலையா? நான் என்னம்மா தப்பு பண்ண? என் வயித்துல வந்து பிறந்த தாண்டி நீ செஞ்ச தப்பு. வேற எங்கேயாவது பிறந்திருந்தா இந்த கொடுமை உனக்கு நடந்திருக்காது. பிறந்ததுல இருந்து ஆத்தாவோட ஏச்சும் பேச்சும் கேட்டு கூனி குறுகி நின்ன. உங்க அப்பாவோட அடங்கி போற குணத்தினால கேள்வி கேட்க வேண்டியன்னா வேடிக்கை பார்த்துட்டு நின்ன. இப்ப என்னடான்னா எந்த மாப்பிள்ளையும் அமையல, வர இந்த மாப்பிள்ளையும் ஏன் விடணும்னு உங்க அப்பா என்கிட்டயே பேசுறாரு. நமக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை இந்த ஆள் மாப்பிள்ளைய வந்துதான் அமையணுமா? கஞ்சியோ கூழோ இத்தனை நாள் அதை குடிச்சிட்டு மானத்தோட நாம வாழலையா? நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு. இனிமேலும் வசதியான வாழ்க்கை, காரு பங்களான்னு எதுலையுமே எனக்கு இஷ்டம் இல்லை பொண்ணு. இன்னும் கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டா நீ நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போயிட மாட்டியா? இல்ல கவிதா வினோத் தான் போக மாட்டாங்களா? இப்படி குறுக்கு வழியில ஊருக்கு முன்னாடி கூனி குறுகி நிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல பொண்ணு. வேலாயுதம் ஆளுங்க மிரட்டல் ஒரு பக்கம், உங்க அப்பாவோட மாற்று ஒரு பக்கம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பொண்ணு. சும்மா இருந்த உனக்குள்ள கல்யாண கனவு ஏற்பட்டதுக்கு நானும் ஒரு காரணம் தான் பொண்ணு. ஆனா சத்தியமா அப்பெல்லாம் என் பொண்ணு பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போறான்னு தான் அப்படி செஞ்சேன். என்ன மன்னிச்சிடு பொண்ணு, என்ன மன்னிச்சிடு. ஏம்மா சார், நல்ல காஸ்ட்லியா ரிச்சான புடவைங்களா? எடுத்துறேன் சார், பாருங்க. பாருங்க சார். இதை பேக் பண்ணிடுமா? சரிங்க சார். இன்னொன்று அந்த கிரீனையும் பேக் பண்ணிடு. ஓகே சார். ஜோசியம் சும்மா சொல்லக்கூடாதுயா. அந்த பார்லர்காரங்க சும்மா செமத்தியா பண்ணியிருக்காங்கய்யா. முகமெல்லாம் நல்லா பளபளப்பு ஏறி தான் இருக்கு இல்லையா? வாங்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கே. இப்படி உங்களே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தங்க? ஆமாயா, எப்போ கல்யாணம்னு மனசு அலப்பாயுதியா. அதை புரியாம அந்த பொண்ணு என்னடான்னா கோயம்புத்தூர் பஸ் ஏற போயிருக்கு. அதெல்லாம் சரியாயிடுங்க, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். என்னமோ நீ தான் சொல்ற, என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. அது என்னமோ சேட்டிங் நாம அதில் ஒரே டைமில் 4 பொண்ணுங்கிட்ட பேசுகிறவன்லாம் இருக்கானாமே, தெரியுமா? நம்மலாம் வேஸ்டியா? சேட்டிங்கோ சீட்டிங்கோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பொண்ணுங்களுக்கு உங்களை பிடிக்கணும்னா ஒரே வழி தான் இருக்கு. ஏதாவது பரிசை கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க.
அப்புறம் நம்மள புடிச்சு போனதுக்கு அப்புறம் அவங்க நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களா? அதான் இல்ல. உங்களுக்கு டேஸ்ட் சரியில்லை, கடைக்கு வந்து நான் செலக்ட் பண்றேன், கூட வந்து பில்ல மட்டும் நீங்க கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. என்னய்யா பொண்ணுங்களை பத்தி புட்டு புட்டு வைக்கிற? நம்ம தொழில் அஸ்ட்ராலஜினாலும் நமக்கு சைக்காலஜி அத்துப்படி. இப்ப என்னன்ற, துணி எடுத்தா மட்டும் போதாது, வேற ஏதாவது வாங்கணுங்கிற அதானே? கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும்யா. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு விலையை விட வித்தியாசம் தான் பிடிக்குது. தம்பி சார், ஒரு நிமிஷம். பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது கிஃப்ட் இருக்கா? உங்க பொண்ணுக்கா சார்? தம்பி, உங்க கடையில பொண்ணு யார் என்னன்னு சொன்னாதான் பொருளை விற்பீங்களா? சே அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. யாருக்கு என்ன பிடிக்குன்னு தெரிஞ்சா என்ன வாங்கலாம்னு பக்காவா சொல்லிடல. சரி, கட்டிக்க போற பொண்ணுக்கு என்ன தரலாம்? ஓ, இப்ப புரியுதுங்கய்யா. சாரு அவர் மருமகளுக்காக என்ன வாங்கலாம்னு பாக்குறாரு. சரி விடு, இது சரிப்பட்டு வராது. நாங்க போய் முதலாளியை பார்த்துக்கலாம். இருங்கயா, என்னங்கய்யா ரொம்ப கோவிச்சுக்கிறீங்க? இருங்க, நான் யோசிக்கிறேன். சார், பேர் வாட்ச் வாங்கி தரலாமே, செம்மையா இருக்கும். பேர்னா அது என்ன பேர்? சார், அது பேர் இல்லை சார், பேரு. வாங்க, நான் அந்த வாட்சை காமிக்கிறேன். வாங்க சார், வெயிட் பண்ணுங்க சார், நான் எடுத்து வந்துடுறேன். ஏயா கல்யாண சமயத்தில் வேணும்னா சினிமா மேக்கப் போட்டுக்குவா, இன்னும் கொஞ்சம் அழகா போட்டு நம்மள வேற மாதிரி ஆக்கிட மாட்டாங்க? ஐயோ, நமக்கு எதுக்குங்க அதெல்லாம்? யோ, நமக்குன்னா அது எனக்கு மட்டும்தான். சார், இதை பாருங்க சார், இதான் பேர் வாட்ச். இதை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரே மாதிரி கட்டிக்கலாம். யோ ஜோசியா, இவனை எதுவும் சொல்லிடாத. இனிமே இவங்கிட்ட அடிக்கடி ஐடியா கேட்டு எதையாவது இது மாதிரி வாங்கி கொடுத்து அசத்தி போடணும்யா, புரியுதா? தம்பி, இதை பேக் பண்ணிடுப்பா. ஓகே சார். அப்புறம் ஏற்கனவே இருக்கிறதோட சேர்த்து கவுண்டரில் கொடுத்து பில் போட்டு. சரிங்க சார். இங்க வா, அந்த வாட்ச் கொடு. யோ ஜோசியம், ஃப்ரேம்குள்ள இப்படி வா, ஷோல்டர் கிட்ட. ஸ்மைல் பண்ணியா, செல்ஃபி எடுப்போம். சரி. இப்போ உனக்கு திருப்தியா? நான் அழுதுகிட்டே இருக்கிறதா உனக்கு பிடிக்குமா? இனிமே நான் அழவே மாட்டேன். கல்யாணம் முடிஞ்சு காலேஜ் போனா பொண்ணுங்கெல்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்களேன்னு நான் எவ்வளவு தயங்கினேன். எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடந்தா இதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லை. காலேஜ் மட்டும் இல்ல, என்னால வெளியிலேயே தலை காட்ட முடியாது. அந்த ஆளுக்கு ஏன் என்ன பிடிச்சது? நான் என்ன பாவம் பண்ண? என் பாவ ஜாதகம் அந்த ஆளுக்கு மட்டும் எப்படி யோக ஜாதகமா மாறுச்சு? என் உருவம், நான் பிறந்த நேரம், பிறந்த இடம் எல்லாமே தப்பா? இல்ல சின்ன வயசுல கவிதா சொன்ன மாதிரி நான் வேற எங்கேயாச்சும் பிறந்தனா? ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தோணுது, நான் வேற யார் வீட்லயாவது பிறந்திருந்தா நான் நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பேபி, ஏன் இப்படி உட்காந்துருக்க? வா வெளியே. நான் இங்கே இருக்கேன். நீங்க 2 பேரும் இப்பதான் வந்தீங்க, போய் சாப்பிடுங்க போங்க. அக்கா வாக்கா. பேபி, சும்மா நடந்ததே நினைச்சிட்டு இருக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமாக்கா, கவலைப்படாத, வா. பச்சா,
நீ போய் சாப்பிட போ. கவிதா, வினோத், பார்வதி, கவிதா, கவிதா, பிபி உள்ள இருக்கல? டேய் வினோத், வினோத், அக்கா உள்ள இருக்காளாடா? அவ காலேஜுக்கு போகாம இன்னைக்கு கோயம்புத்தூர் பஸ்ல ஏறி உட்காந்துட்டா. நான் பேசினதுனால இறங்கி வந்துட்டா. நல்ல வேலை. நல்ல வேலை இல்லைங்க, நம்ம பொண்ணோட கெட்ட வேலைன்னு நினைக்கிறேன். அவ முழு மனசோட பஸ்ஸை விட்டு இறங்கி வந்திருக்க மாட்டா. நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் மனசு இறங்கி வந்திருக்கா. அந்த புள்ளை எப்படிங்க உயிரோட காவு கொடுக்கிறது? ஏன் பிபி எதனா சொன்னாளா? அவ வாயில்ல பூச்சி. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டா, அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அப்பா ஏமா இப்படி பண்றாருன்னு கேட்டா, எனக்கே பதில் தெரியாதப்போ நான் என்ன சொல்றது? இந்த பாரு பார்வதி, ஒரு பிரச்சனைக்கு எப்பவுமே ரெண்டு முகம் இருக்கு. உணர்ச்சி பூர்வமா பார்த்தா இது தப்பு தான். ஆனா அறிவுபூர்வமா பார்த்தா அது தப்பில்லைன்னு உனக்கே புரியும். நமக்கு வேற வழி இல்லை, அதான் நிஜம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த ஆள் பேச்சுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அந்த ஆள் என்ன வேணா பண்ணுவான். பணபலம் படைபலம்னு அவன் செல்வாக்கே வேற. நம்ம விருப்பு வெறுப்பெல்லாம் தாண்டி இது நடக்க போற நிஜம். அதை நம்மளால தடுக்க முடியாது. அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்றேன். உனக்கே அது புரியல, அவளுக்கு எங்க புரிய போகுது? பிபி, எனக்கு அப்பா அம்மா பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன் பிபி, தயவு செஞ்சு நீ எனக்குன்னு வினோத்துக்குன்னு யோசிச்சு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாத. உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நினைச்சு முடிவெடு. முடிவெடுக்கிற நேரம்லாம் தாண்டி போயிடுச்சு கவிதா. இப்போ மற்றவங்களுக்காகவாச்சும் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பிடிக்கிற மாதிரியாச்சும் நடிச்சுதானே ஆகணும். நம்ம அப்பாவும் அதை தானே எதிர்பார்க்கறாரு. அப்போ அந்த வேலாயுதத்தை கல்யாணம் பண்ணிக்க போறியா? இந்த நிமிஷம் என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. யாரை நம்புறது நம்பாம இருக்கிறதுன்னு ஒண்ணுமே தெரியல. ஆனா என் கல்யாண விஷயத்துல என்ன முடிவு எடுப்பேன்னு எனக்கே தெரியல.
பொண்ணு ஒரு வாய் சாப்பிடுமா. என்னம்மா ஏன் அப்படி பாக்குற? இல்ல கூப்பிட்டதும் சாப்பிட வந்துட்டியேந்தா ஆச்சரியமா பாக்குறேன். மனுஷனோட தீராத நோய் பசி தானம்மா. இப்பெல்லாம் யாராச்சும் இறந்து போனாலே எதிர் வீட்டுல போய் சமைச்சு சாப்பிட்டு வராங்க. எனக்கு என்ன ஆச்சு? துக்கம் கொண்டாடுற அளவுக்கு நான் நல்லா தான் இருக்கேன். கவிதா, நீயும் வினோத சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்ப்பா. வினோத்துக்கு தூக்க வருதுன்னு சொல்லி தூங்க போயிட்டான்ப்பா. சரி. பாப்பா, ஒரு நிமிஷம். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்கப்பா. புதுசா சொல்ல ஒன்றும் இல்லைம்மா. எப்படியோ இந்த விஷயம் நடந்து போச்சு. எனக்கு தெரிஞ்சதும் நான் உடனே வந்து உங்ககிட்ட சொல்லாதது ஏன் தப்பு தான். ஆனா உண்மை என்னன்னா, நடக்க இருக்கிற இந்த கல்யாணத்தை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்ற உண்மையை நான் வேலாயுதன் சார்கிட்ட போய் பேசினதும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதை அப்பவே சொல்லி உங்க சந்தோஷத்தையும் சேர்த்து குலைக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் அமைதியா இருந்துட்டேன். வேலாயுதன் சார் பண்றது தப்புதாம்மா.